Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம Mendel'S laws of inheritance பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come let's see about this topic of Mendel'S laws of inheritance. So this chapter actually, before moving into the topic, I have to say one point actually. The principles of inheritance and variation and the whole unit, if you see the genetics and evolution, that unit has about 18% of questions in NEET. So this is just an approximate number. It is an approximate number da, but 18% of questions. So you have to concentrate more on this lesson actually. So math lessons so important da, ana idhilande maximum amount of questions will be asked. So maximum topics cover பண்ற மாதிரி பாருங்க. அதே மாதிரி 11th subject பொறுத்த வரைக்கும் human physiology is important. So அங்க வந்து maximum number of questions will be asked. So now let's see, let's have a short introduction in this video on the topic. Next video la nama and monohybrid cross, dihybrid cross pathila paakalam. So this is just an intro video. So idhula vandu you have to know some terms in this principles of inheritance and variation la. In what is meaning of inheritance, what is variation, you must know some terms before understanding what is genetics. So before that you have to know what is genetics actually. So genetics na enna, so what it is, we all know it is a branch of biology. So adla what you study, genetics la nama enna patti padikka porom, genetics la it deals with inheritance and variation of characters. So characters எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு, ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஜெனட்டிக்ஸில் ஸ்டடி பண்ணுறோம். ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து எப்படி வந்து அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தட் யூ ஸ்டடி இன் that is dealt with in genetics. So what is inheritance? So idella basic term this da, but you have to have a thorough understanding. So just don't memorize the terms, have a thorough understanding of that term. So ipo vandu inheritance na enna, so inheritance na enna na you must be able to explain, then only it will be easy for you to answer in that exam and all. MCQ exam ஆனாலும் சரி அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் it will ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான். some topics you have to memorize, but some topics you have to understand. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா it is a process. So it is a process by which the characters are inherited from the parents to the progeny. So அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ட் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே வரும், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் கேரக்டர்ஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ப்ரோஜெனி. ஸோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டருந்து நமக்கு எப்படி கேரக்டர்ஸ், இப்போ வந்து அது வந்து ஹேர் கலராக இருக்கலாம், இப்போ நம்ம உங்களுக்கும் உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் அம்மாக்கும் உங்களுக்கோ ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸும் இருக்கலாம், டிஸ்சிமிலாரிட்டிஸும் இருக்கலாம். பட் அந்த கேரக்டர்ஸ் எப்படி வந்து ஒரு இல்லை உங்கள் தாத்தா பாட்டியை கம்பேர் பண்ணும்போது சில கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கலாம், சில கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன் உங்கள் தாத்தா பாட்டிலேருந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆச்சு, அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அந்த கேரக்டர்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஹெரிட் ஆகிருக்கு அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் வேரியேஷன்? ஸோ வேரியேஷன்னா நேம்லேருந்தே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிகிரி பை விச் த ப்ரோஜெனி, ஸோ அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்படி டிஃபர் ஆகுது ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஸோ எப்படி நீங்கள் வந்து டிஃபர் ஆகுறீங்க, ஸோ சில கேரக்டர்ஸ் சேமாக இருக்கும் உங்கள் ஃபாதர் மதர் மாதிரியே, பட் சம் கேரக்டர்ஸ் will be different from their
offspring, or you can call it as a progeny. Some characters will be varied. ஸோ ஐ கலர்லேருந்து எல்லா கேரக்டர்ஸில் வந்து சம் யூ வில் பி ஹேவிங் அ வேரியேஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ கம்மிங் டு த இன்ட்ரோ பார்ட். ஸோ இதில் வந்து கிரிகோர் மெண்டல் and his experiments பற்றி தான் will be seeing in this whole lesson. So who is he actually? Who's Gregor Johann Mendel? So Gregor Mendel, he is a botanist and also a teacher actually. So enna pannaru, why we are studying him அப்படினா, so he laid the mathematical foundation of the science of genetics in the mathematical foundationல இந்த ஜெனட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வந்தவர் வந்து மெண்டல். And also then we call what came to be known, அப்புறமா நம்ம அதை என்ன சொல்கிறோம், மெண்டலிசம் அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் we didn't have this statistical analysis இல்லைனா மேத்தமேட்டிக்கல் லாஜிக் யாரும் பயாலஜியில் அப்ளை பண்ணல. ஸோ இட் இஸ் மெண்டல். அதனால தான் மெண்டல் அவரோட ஒர்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஜெனட்டிக்ஸ். ஸோ அதை வந்து இவர் பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு he used this mathematical logic. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் he is a notable person in genetics. So what he did na, he did hybridization experiments. So what is hybridization? So hybridization na enna? It is a process. So idu or process da of combining enna combine panna porom, different varieties of organism. ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷனில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம் டு க்ரியேட் அ ஹைப்ரிட். ஸோ பேசிக்கலாக 2 ஆர்கானிசம் இருக்குன்னா அது ரெண்டும் வேறு வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசமாக நம்ம 1 2 ஆர்கானிசம் 1 ஆர்கானிசம் 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டும் வேறு வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம். இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் இங்கே வந்து கொண்டு வரோம். அதுலேருந்து அந்த இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கம்பைன் ஆன பின்னாடி ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்கானிசம் இஸ் வி கால் இட் ஆஸ் அ வாட், ஹைப்ரிட். ஸோ அதனால தான் அந்த இது ப்ராசஸை வந்து என்ன சொல்கிறோம், ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது வந்து ஹைப்ரிட். ஸோ இதில் மெண்டல் என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் பீ பிளான்ட் யூஸ் பண்ணாங்க. And also he did this research for 7 long years இதை பண்ணாங்க. சின்ஸ் பிளான்ஸ் வந்து டைம் எடுக்கும் இல்லையா, நம்ம லேபில் பாக்டீரியானா இட் இஸ் ஈஸி 24 hours இட் வில் க்ரோ. பட் ஹியர் பிளான்ட்ன்றனால இட் டுக் டைம். ஸோ இது வந்து ஜெனட்டிக்ஸ்னால கேரக்டர் ஸ்டடி பண்ணுறதுக்கு he took 7 years, and from 1856 to 1863 he did this research. So அவர் தான் வந்து he gave the laws of inheritance in living organism. அது கொடுத்தவர் மெண்டல் தான். So he actually did artificial or cross pollination experiments. ஸோ அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அண்ட் he mainly used, you must know this one actually, he used true breeding pea lines. So what is true breeding? So true breeding na onnu illa, it is a kind of breeding only in which what kind of breeding nu pathina, the parents ellame it will have a particular phenotype, no. So parents ku ஒரு external characters adha da nama phenotype nu solrom. phenotype na onnu illa, external nama genotype na ulla gene la irka genetic makeup. phenotype na வெளியில தெரியிற external characters, அது வந்து உங்களுக்கு eye கலரா இருக்கலாம், hair கலரா இருக்கலாம், அதெல்லாம் வந்து phenotype. So in the parents with a particular phenotype, they produce an offspring with same phenotype. So இதிலிருந்து வர ஆஃப்ஸ்ப்ரிங்கோ அதே phenotype ஓட தான் இருக்கும். there will be no hybrid மாதிரி புது வெரைட்டியாக இருக்காது.
ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ ப்ரீடிங் சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாகவும் அதே ஃபீனோடைப் தான் அதை தான் வந்து நடுவில் எந்த வந்து ஹைப்ரிடும் க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் அதை ட்ரூ ப்ரீடிங் பி லைன்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணார். ஏன்னா அவர் ஸ்டடி பண்ணுறதுக்கு இட் மஸ்ட் பி ட்ரூ ப்ரீடிங். ஸோ ஹி யூஸ்ட் ஆக்சுவலி 14 இந்த மாதிரி எவ்வளோ ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ட் வெரைட்டிஸ் ஹி யூஸ்ட்னு கேட்பாங்க கொஷின்ஸில். யூ மஸ்ட் ரிமெம்பர் 14. அண்ட் இதில் வந்து அவர் பேர்ஸாக தான் கேரக்டர்ஸை சூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆஸ் பேர்ஸ் ஹி டுக் த கேரக்டர்ஸ் விச் வேர் சிமிலர். ஆனால் வந்து ஒரு கேரக்டர் இட் வில் பி வித் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ். ஸோ தட் we will discuss in the next slide. ஸோ என்ன கான்ட்ராஸ்டிங்னு கேரக்டர் ஸ்டடிடு, இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் வில் பி ஆஸ்க்ட் ஆஸ் அ கொஷின் இன் NEET ஆர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இது ஈஸி ஃபார் டு ஆஸ்க் அ கொஷின் இன் MCQ ஆக்சுவலி. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா சீட் ஃபார்ம் கேன் பி கிரே அண்ட் ரவுண்ட் ஆர் ஒயிட் அண்ட் wrinkled இல்லையா. ஸோ இந்த 2 கேரக்டரை அவர் சூஸ் பண்ணிக்கிட்டார் பீ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், since he is going to study this about this plant only. So cotyledon it can be yellow or green, 2 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதாவது 2 அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் கலர் அது ஒரு கேரக்டராக அவர் எடுத்துக்கிட்டாரு. சீடில் வந்து ஃபார்ம் அண்ட் காட்லிடன்ட்டோட இது கலர் எடுத்துக்கிட்ட மாதிரி ஃப்ளவர் கலரை ஹி சோஸ் ஆஸ் அ character in his study. And violet flower color வந்து ஒயிட்டும் வயலட்டும். அண்ட் பாடை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் பாட் வந்து ஃபுல்லாக இருக்கலாம் இல்லைனா கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம், அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டாரு. கலரை பொறுத்த வரைக்கும் எல்லோ க்ரீன். அண்ட் ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் பாட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஆக்சியல்னால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஃப்ளவர்ஸ். டெர்மினல் அப்படின்னா வந்து இந்த எண்டில் டெர்மினலில் ஃபார்ம் ஆகிற ஃப்ளவர்ஸ். அண்ட் ஸ்டெம் சைஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி லாங் ஆர் ஷார்ட். ஸோ தீஸ் ஆர் த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் டேக்கன் பை மெண்டல் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட். நெக்ஸ்ட்டு அதே இதை டேபுலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. மெயினாக என்னது, யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஸ்டெம் ஹைட். ஸோ ஃப்ளவரில் கலர் அண்ட் பொசிஷன் ஹி சூஸ் ஆர் வயலட். இதை மட்டும்தான் அவர் எடுத்தார் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட், வயலட் அண்ட் ஒயிட். அண்ட் ஃப்ளவர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்சியல் ஆர் டெர்மினல். ஸோ பாடை பொறுத்த வரைக்கும் என்ன 2, அதோட ஷேப் இல்லைனா அதோட கலர். ஷேப் வந்து ஒன்று இன்ஃப்ளேட்டடாக இருக்கலாம், நல்லா தடிமனாக இருக்கலாம், இல்லைனா கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம். அதே மாதிரி க்ரீன் ஆர் எல்லோ, கலர் வந்து க்ரீனாகவும் இருக்கலாம் எல்லோவாகவும் இருக்கலாம். சீடில் வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னா ஷேப், அதோட ஷேப் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆர் wrinkled-ஆக இருக்கலாம், சுருங்கி போன மாதிரி, இல்லைனா எல்லோ ஆர் க்ரீனாக இருக்கலாம் சீட் கலரை பொறுத்த வரைக்கும். சரி, ஸ்டெம் ஹைட் எப்படி இருக்கலாம், ஸ்டெம் ஹைட்டு வந்து அவர் ஒரு கேரக்டராக எடுத்தார் அவரோட ஸ்டடியில். டால் ஆர் டுவார்ஃபாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம் இல்லைனா ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து யூ ஹாவ் டு பி தரோ இன் திஸ். there can be a question. So how he made a cross actually. இப்போ நான் சொன்ன 2 ஆர்கானிசம் கம்பைன் பண்ணுறது ஹைப்ரிடைசேஷன், மெயின்லி தட் only he did Mendel. So how he made a cross. இப்போ அது வந்து பிளான்ட் வந்து அதுவாக தானே ஆக்சுவலாக பாலினேட் பண்ணிக்கும், செல்ஃப் பாலினேஷன். பட் how he did it, இப்போ cross pollination-னா ஒன்றும் இல்லை, it is a process of applying pollen from one flower to the pistil of another flower. ஸோ பிஸ்டில்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஃபீமேல் பார்ட். அதில் நான் நெக்ஸ்ட் பிக்சரில் காட்டுறேன் பிஸ்டில் எப்படி இருக்கும், பிஸ்டில்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ போலனை வந்து போலன்னா இட் இஸ் அ லைக் அ ஸ்பெர்ம், இட் இஸ் அ மெயில். அந்த மெயிலேருந்து வரதை நம்ம என்ன சொல்கிறோம், போலன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ கேன் see the transfer of pollen here from a male parent to a female. ஸோ இதில் வந்து அந்த இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, அந்த ஃபீமேலில் ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ் தே வில் டூ. தட் ப்ராசஸ் இஸ் known as emasculation. ஸோ த pollen is transferred from a white flower to a purple flower. ஸோ அது மூலமாக வர ஆஃப்ஸ்ப்ரிங் யூ கேன் see in this picture.
it is all purple in color. So basically ஒரு flower எடுத்துக்கிட்டா it will have a petal, a stigma, an anther, that is a male part in a plant, and stamen and a carpel here. ஸோ இதில் வந்து அந்த கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து அந்த போலனை வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து டு த பிஸ்டில் ஆஃப் த அதர் ஃப்ளார். ஸோ இங்கே அதான் பண்ணுறாங்க, அந்த போலனை இதிலேருந்து எடுத்துகிட்டு இதிலேருந்து அந்த போலனை ரிமூவ் பண்ணிடுறாங்க, இதிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க போலனை த ஃபீமேல் பார்ட்டுக்கு. ஸோ இன் நேச்சர்லே இது நடக்கும் ஆக்சுவலாக பாலினேஷன். உங்களுக்கு தெரியும் இன்செக்ட் ஹனி ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு எடுக்கும்போது த போலன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். இல்லைனா விண்டு காற்றுனாலையும் இது நடக்கலாம். விண்டு கூட நேச்சுரலாக இது காஸ் பண்ணுற பாலினேஷன், ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இது எல்லாமே அவர் பண்ணார். அதுதான் ஹீ டிட் இட் இன் த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நம்மளா பண்ணுறது. ஸோ வாட் ஹீ டிட்னா ஹீ ரிமூவ் த ஸ்டேமன்ஸ் ஃப்ரம் த பர்பிள் ஃப்ளார். ஸோ இது வந்து மேல் பார்ட், வி டோன்ட் வாண்ட் திஸ். So he removed. He transferred the sperm bearing pollen from stamens of white flower to egg bearing carpel of purple flower. So இதுக்கு அவர் transfer பண்ணாது. See இதோட stamens he removed purple. But this stamens is the white flower stamens he is transferring to the purple flower. So next the pollinated carpel mature into a pod. So this is a pod. இதுதான் நம்ம podன்னு சொல்கிறோம். Then he planted seeds from the pod. So இந்த seeds-ஐ வந்து he planted. Examine the offsprings, that is the all purple flowers. So இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், F1 generation, first filial generation அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா. ஸோ இது வந்து தான் நம்ம டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வில் பி டிஸ்கஸிங். ஸோ வாட் இஸ் தட் pistilனு சொன்னா இல்லையா, this female sex structure is known as the pistil. So this is the female sex structure. இதுதான் மேல். this you must know. இப்படி தான் வந்து அந்த cross வந்து அவர் மேக் பண்ணாரு. So that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and also bell button click பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.